மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு சென்னை சார்பில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்நோக்கு கடற்பாசி உற்பத்தி பூங்கா மற்றும் 16 மூலமாக இங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய இன்னும் ஒரு இடத்துல ஒரு மீன் இறக்குனாங்க அப்படின்னா அதற்கான தற்பொழுது திறந்து வைக்கிறார்கள். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இந்த நம்ம தரவக்குளம் கிராமத்தில் ஒரு சிறப்பான திட்டத்தை தூண்டில் வளைவு துறைமுக பணியை இன்னைக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இது ஒரு 150 கோடி ப்ராஜெக்டில் ஒரு திட்டம், நல்ல சிறந்த திட்டம். மீன் பிடிக்கின்ற நபர்கள் இயற்கை சீற்றங்கள் பல்வேறு முறையில் கஷ்டப்பட்டு தான் அந்த தொழில் பண்ண வேண்டியிருக்கு. இயற்கை சீற்றங்கள்லாம் வரும்பொழுது அவங்கள உயிரை பயண வைத்து தான் அந்த தொழில் பண்ண வேண்டியிருக்கு. அந்த அளவில் உள்ள நமக்கு தூத்துக்குடி நம்ம தரவக்குளத்தில் அந்த தூண்டில் விளைவு இது எல்லாம் அந்த இயற்கை சீற்றங்களால படகுலாம் நிறைய டேமேஜ் ஆகுது. அதனால் நம்மளுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இந்த திட்டத்தை நம்ம ஊருக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மேடம் கனிமொழி கருணாநிதி அவர்களும் இந்த திட்டத்துக்காக நமக்கு முழுமையாக நிறைவேற்றி கொடுப்பதற்கு அது உறுதுணையாக இருந்தாங்க. நம்மளுடைய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனும் உறுதுணையாக இருந்தாங்க. அந்த வழியில் நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சாரும் எதை சொன்னாலும் இதுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து ப்ரப்போசல்லாம் அனுப்பி விட்டாங்க. அது இந்த அரசு அலுவலர்களும் இதுக்கு இந்த உறுதுணையாக இருந்தாங்க. அதனால் இந்த மீன்பிடி இந்த பகுதியில் வடக்கு பக்கம் மேடம் சொல்லியிருக்காங்க 1000 மீட்டர் நமக்கு தூண்டில் வலைப்படம் தென் பக்கத்தில் ஒரு 550 மீட்டர் சொல்லியிருக்காங்க. அந்த படகு வரக்கூடிய பகுதி ஒரு 100 மீட்டர் கேப் கொடுத்துருக்காங்க. அது இறங்குதலும் அணைதலும் எல்லாம் நடந்து நம்ம தரவுக்குளம் கிராமத்துக்கு சிறப்பாக அமையப்படுகிறது. அந்த மீனவ சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் இங்கே தொழில் செல்லுவர்கள் அனைவரும் எங்களுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நீங்கள் என்றென்றும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அன்போடு சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.